தீர்மானம் 12. கூட்டணி நிலைப்பாட்டில் தலைவர் முழு அதிகாரமும் வழங்கும் தீர்மானம். தமிழகம் முழுவதும் கோடான கோடி மக்களின் பேராதரவு பெற்று முதன்மை சக்தியாக திகழும் தமிழக வெற்றிக் கழகத்தின் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் நம் வெற்றி தலைவர் அவர்கள் தலைமையில் 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திப்பது என்றும் தேர்தல் கூட்டணி தொடர்பான அனைத்து முடிவுகளும் எடுக்கும் முழு அதிகாரத்தை கழக தலைவர் அவர்களுக்கே வழங்கி கூட்டம் பொதுக்குழு ஒப்புதல் அளிக்கிறது. நன்றி. இந்த கரூர் துயர சம்பவத்திற்கு முன்பும் பின்பும் பல்வேறு கருத்துகள் உலாவி வந்தன. அதற்கு கரூர் சம்பவத்திற்கு முன்பு தீர்மானங்களாக நிறைவேற்றிய தாவேகா பதிலளித்திருந்தாலும் கூட கரூர் சம்பவத்திற்கு பிறகு இன்னும் தீர்க்கமான வலுவான விமர்சனங்கள் எழுந்து வந்தது. அதற்கு காரணம் அந்த 41 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதே போல பாஜக தமிழக வெற்றிக் கழகத்தை காப்பாற்றுகிறது என்ற விமர்சனம் பொதுவெளியில வந்தது. இந்த சூழலில்தான் 12வது தீர்மானமாக கூட்டணி நிலைப்பாட்டை தலைவருக்கு முழு அதிகாரம் வழங்கும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதாவது மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் விஜய் என்று 2026 தேர்தலை சந்திப்பது என்றும் கூட்டணி நிலைப்பாட்டில் முழு அதிகாரம் எடுப்பதற்கு கட்சி தலைவருக்கு மட்டுமே உள்ளது என்றும் பொதுக்குழுவில் ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் தமிழக இந்த மாதம் என்ன சூழல் என்றால், அதாவது கடந்த காலங்களில் செயற்குழு கூட்டத்தில் 2026 முதல்வர் வேட்பாளர் விஜய் தான் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தது. அதனை பிரதிபலிக்கும் வகையில் தான் இயற்றப்பட்டிருக்கக்கூடிய தீர்மானங்களும் ஒப்புதல்களும் இருக்கிறது. அதாவது 2026 தமிழக வெற்றிக் கழகம் தனித்தே களக்காணும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு சமிக்கையாகத்தான் இந்த இறுதியான 12வது தீர்மானமும் இருக்கிறது. 12வது தீர்மானத்திற்கு அளிக்க ஒப்புதலும் அப்படித்தான் இருக்கிறது. அதாவது கூட்டணி நிலைப்பாட்டில் முழு அதிகாரம் எடுப்பதற்கு கட்சி தலைவருக்கு மட்டுமே உள்ளது என்றும் பொதுக்குழு ஒப்புதல் அளித்திருக்கிறது. பொது வெளியில அல்லது எதிர்கட்சிகள் 1000 விமர்சனங்களையும் 1000 கருத்துக்களை சொல்லியிருந்தாலும் கூட விஜய் இன்று வரை மௌனம் காத்துதான் வருகிறார். அவருடைய அறிக்கை மட்டுமே பேசிக் கொண்டிருக்கிறது. பொதுக்குழுவிலும் செயற்குழுவிலும் இயற்றப்படக்கூடிய தீர்மானங்கள் மட்டுமே பதிலளித்து வருகிறே தவிர நேரடியாக விஜய் பதிலளிக்கவில்லை. இன்று அவருடைய பேச்சு அதற்கான நேரடி பதிலாக இருக்கும் என்றும் தொண்டர்கள் எதிர்பார்க்கிறார்கள். இந்த நிலையில்தான் 12 முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த ஒப்புதல், அதாவது கூட்டணி நிலைப்பாட்டில் முழு அதிகாரம் எடுப்பதற்கு கட்சித் தலைவருக்கு மட்டுமே உள்ளது என்று பொதுக்குழு ஒப்புதல் அளித்திருக்கிறது. இந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் என்ன முடிவை எடுப்போகிறார், அவருடைய நிலைப்பாடு என்ன என்று அவருடைய பேச்சு இருக்கும். அந்த பேச்சினுடைய மையக்கரு விஜயனுடைய நிலைப்பாடை வெளிப்படுத்தும் விதமாக இருக்கும் என்றும் கூறப்படுகிறது.